சொல்லாடல் என்று தமிழில் வேடல் விளையாட்டு விளையாடுவதற்கு என்று பார்ப்போம். சொல்லாடல் என்ற விளையாட்டு கூகுள் ஆப் ஸ்டோரில் ஜேஆப்ஸ் என்பதன் கீழ் சொல்லாடல் என்று தேடும் பொழுது நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதோ சொல்லாடல். இந்த விளையாட்டானது தமிழில் ஒரு சொல்லை நாங்கள் கண்டுபிடித்து மகிழும் விளையாட்டு. ஒரு சொல் என்பது இன்றைய சொல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல் தரப்படும். அந்த சொல்லை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். கண்டுபிடித்து அதன் மகிழ்ச்சியை நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இந்த விளையாட்டை விளையாட வைக்கலாம். அது தவிர மேலும் சொற்களை கண்டுபிடிக்கும் ஆவல் உண்டாகுமாக இருந்தால் ஏதாவது சொல் என்பதை நாங்கள் தொட்டு ஏதாவது ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். இன்றைய சொல் என்பது என்னவென்று பார்ப்போம். இன்றைய சொல் உ என்ற எழுத்தில் ஆரம்பித்து 4 எழுத்து சொல். உங்கள் என்ற சொல்லாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஊகிக்க முன்னர் உங்களுக்கு சில உதவிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் உதவி என்ற இடத்தில் தொடும் பொழுது இந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் வகைகள், என்னென்ன எழுத்துக்கள் வரிசைகள் இருக்க முடியும் என்று அந்த உதவி சொல்லும். இங்கே உயிரெழுத்து ஒன்று இருக்கிறது, மெய் எழுத்து ஒன்று இருக்கிறது. அவற்றில் மெல்லினம் 1, இடையினம் 2. முதல் எழுத்து தரப்பட்டுள்ளது உ. இந்த சொல்லில் மா, ய, ர, ஆ வரிசை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஆ வரிசை எழுத்தில் உ இருக்கிறது. மேலும் எழுத்து இருக்கலாம் ஆ வரிசையில், அதாவது அ இ உ என்ற எழுத்து தொடரில் இருக்கலாம். அதே போல் மா, ய, ர வரிசைகளிலும் எழுத்து இருக்கலாம். இது உதவி மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டது. இந்த விளையாட்டில் விளையாடும் பொழுது நாங்கள் எழுத்துக்களை சரியாக கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதற்காக அந்த உத்தி என்ற இடத்தில் தொடும் பொழுது இந்த விளையாட்டில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய உத்திகளை இங்கே சொல்கிறது. அதாவது விடையை நாங்கள் சரி பார்க்கும் பொழுது எழுத்துகள் பச்சை பெட்டியில் தெரியுமாக இருந்தால் அவை சரியான இடத்தில் சரியான எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு எழுத்தோ அல்லது எழுத்துகளோ நீலப்பட்டியில் தெரியுமாக இருந்தால் அந்த எழுத்து அந்த சொல்லில் உள்ளது, ஆனால் சரியான இடத்தில் இல்லை. ஏனையவை, அதாவது சிவப்பு நிறத்தில் காணப்படும் சொற்கள் இந்த சொல்லில் இல்லை. இந்த தரவை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் சொல்லை கண்டுபிடிக்கும் முயற்சியை ஆரம்பிக்கலாம். இன்றைய சொல் ஊ வரிசையில் ஆரம்பிக்கிறது. அதற்குரிய உதவியையும் நாங்கள் பார்த்து விட்டோம். இருந்தும் நாங்கள் ஒரு சொல்லை அந்த உதவிக்கு அப்பால் சென்று ஒரு பிழையான சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிப்போம். அதாவது நாங்கள் இன்றைய சொல்லாக உங்கள் என்பதை ஊகிப்போம். இங் இருக்கிறது, தொட்டால் வந்துவிடும். கா எழுத வேண்டுமாக இருந்தால் இக், ஆ போட்டால் கா, இல் போட்டால் உங்கள். அதனை நாங்கள் சரிபார்க்கும் பொழுது ஊவை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களுமே சிவப்பில் தெரிவதால் இது முற்று முழுவதும் பிழையானது என்பதே இதனது கருத்தாக இருக்கும். ஆக நாங்கள் இன்னொரு சொல் தேடி பார்ப்போமா? உழவர் என்ற சொல்லை தேடி பார்ப்போம். இதையும் நாங்கள் பிழையாகத்தான் செய்கிறோம். ஏனென்றால் உதவியில் தரப்பட்ட எல்லாவற்றையுமே நாங்கள் இங்கு பின்பற்றவில்லை. இருந்தும் இல், ஆ, லா, இவ், ஆ, வா, இர், உழவர். சரி பார்ப்போம். இல்லை, அதிலுமே எந்த சொல்லும் இல்லை. இப்பொழுது நாங்கள் உதவியில் காட்டியது போல ய, ர, மா வரிசை எழுத்துக்களை போட்டு ஒரு சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிப்போமாக இருந்தால் உடனடியாக ஞாபகம் வரும் சொல் உயரம். இதோ அதை முயற்சிப்போம். ய, ர, சரி பார்ப்போமாக இருந்தால் எல்லா எழுத்துக்களுமே பச்சையில் தெரிகின்றன. ஆகவே நாங்கள் சரியான சொல்லை கண்டுபிடித்து விட்டோம். பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டோம். நன்றி. இப்படியாக இன்றைய சொல்லை கண்டுபிடித்தோம். இன்னொரு சொல் வேண்டுமா? அதாவது வேறு ஏதாவது ஒரு சொல் நாங்கள் கண்டுபிடிக்க விளையாடி மகிழ விரும்பினால்
ஏதாவது சொல் என்பதை அழுத்தும் பொழுது இதோ ஒரு பெரிய சொல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதாவது மூவில் தொடங்கும் 7 எழுத்து சொல். நன்றாக இருக்கும் விளையாடி பார்த்தால் விளையாடுங்கள், மகிழுங்கள், நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.